இன்ட்ரெஸ்ட்ல எல்லாம் கர்த்தர் மரிக்கவே இல்லை பாஸ்டர்மா. கர்த்தர் மரித்தது பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு யாரை முன்னறிகிறாரோ அவர்களை தான் முன்குறிக்கிறார். ஆனா இந்த திட்டம் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே இருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த திட்டத்துக்கு என்ன பண்றாரு, 24 hours ஊழியக்காரரா யாரை கொடுத்துருக்காருன்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். சரியா பாஸ்டர்? அவர் தான் என்ன பண்றாரு, அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஜனங்கள்ல அங்கிருந்து ஆட்களை எடுத்து அவருடைய ஊழியத்துக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். அதனாலதான் மனிதனுடைய சுய விருப்பத்தினால கிடையாது ரட்சிப்பு. சரியா? உங்களுக்கு ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. அவர் யாருடைய உள்ளங்களை பார்த்து அப்படி, அதுதான் ரட்சிப்புடைய பின்புலம் இருக்கு பாருங்களேன். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் போய் சொல்றோமே, அதனால எந்த பிரயோஜனம் இருக்கிறதா? இல்ல, அதாவது என்னங்க, இது என்னன்னா, சுவிசேஷகர்களுக்கு ரட்சிப்பின் செய்திங்கிற பொழுது இயேசுவை அறிவிக்கிற பகுதி தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லும் பொழுது பாவிகள் மனம் திரும்புங்கள்ங்கிறது தான் சரியான டேர்மா இருக்குமே. எல்லாம் அதான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள். எதுல இருந்து மனம் திரும்புங்கள் இருக்குல்ல. இப்ப நமக்கு என்னன்னா, இன்றைய காலகட்ட சுவிசேஷர்கள் எப்படி வந்துட்டாங்கன்னா, இதை விட்டுட்டு இயேசுவை நீ ஏத்துக்கிட்டா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப தவறான என்னதுன்னா ஒரு முன் உதாரணம். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் தான் பாவி என்று உணர்கிறவனுக்கு தான் ரட்சிப்புடைய காரியங்கள் காமிக்கப்படும். அல்லாம இயேசுவை டைரக்டா தெய்வமா ஏத்துக்கிறதுனால அப்படி ஒரு சம்பவம் நடக்குமானா நடக்காது பாஸ்டர். அதுதான் கர்த்தரே சொல்றாருல்ல, நான் நீதிமான்களுக்காக வரல, பாவிகளுக்காகவே வந்தேன்னு சொல்றாரு. அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் என்ன அடையாளம்னு வச்சுங்க பாஸ்டர்மா. ரட்சிப்பினுடைய முதல் பகுதியை பாவத்திலிருந்து விடுதலையாகி மன்னிப்பை பெற்றதானே. பாவ மன்னிப்பை பெற்றாதான் பாஸ்டர்மா அவன் அடுத்த பாத்திரமா உருவாக்கவே முடியும். பழைய இசை வச்சிருந்தா பாத்திரம் கெட்டுதான் போயிடும். சரியா பாஸ்டர்? அப்ப நீங்க நல்ல ஒளிய மரத்துக்கு வந்தா தான் அடுத்தடுத்த பகுதிக்குள்ள நீங்க கடந்து சாறு விட்டு புதிய சாறு வரணும். அது வரணும்னா நீங்க பாவிங்கிறத உணர்ந்துருக்கணும். ஏற்கனவே நான் இருக்கிற காட்டு ஒளியோ மரம் பாவத்துக்கு உட்பட்டிருக்குன்னு புரிஞ்சாதான் நல்ல ஒளியோ மரத்துக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். உணர்வுனா வர முடியாது. 77ல கிளியரா இருக்கு ஐயா. சொல்லுங்க. நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துவோம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துங்கள். பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்பு. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்றது ரட்சிப்பு அல்ல. இது நல்லா விளங்கிக் கொள்ளணும். கரெக்ட். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றது ரட்சிப்பு அல்ல. அதனாலதான் இன்னைக்கு ஒருத்தன் அவன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டு உள்ள உட்கார வச்சது காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கிட்டா பரலோகம் போயிடலான்னு சொன்ன தவறான உபதேசம். இதுதான் மக்கள் முக்கால்வாசி நம்பிக்கிட்டு அதனாலதான் பரலோகம் போயிடலாம். அதனாலதான் நான் நம்முடைய கிளாஸஸ்ல படிக்கும்போது சொல்லும்போது சொல்ற காரியம் என்னன்னா, அவர் தாலி கட்டினார்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்களே அவர் பேரை சொல்லி தாலி எடுத்து கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க இப்ப என்னன்னா கல்யாணம் ஆச்சு நீங்க நினைச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான என்ன இருக்காது, பயனும் இருக்காது, பலனும் வராது. சரியா? அப்படித்தான் இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். அப்படிதான் சபையில கொண்டாட முடியாது. அவரா உரிமை கொண்டாட அவர் கொடுக்கிற கணவர்ங்கிற அந்த ஒரு ஸ்தானத்துல இருந்து அவர் கொடுக்கிற மனைவிக்கு கொடுக்கிற அநேக நன்மைகள் கிடைக்காமலே போயிடும். அப்போ உங்க சுபாவம் என்ன செய்யாது? மாறவே மாறாது. ஏன் திருச்சபையில சுபாவம் மாறல? காரணம் இதுதான். ஏன்னா அவர்களா ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா இவங்க சொன்னது அப்படித்தான், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போயிடலாம். எல்லாருக்கும் ஆசை தானே பாஸ்டர்மா. ஒரு இதுல பார்த்தேன், சொர்க்கம் போக ஒரு ஆட்டோல எழுதியிருக்கிறாங்க, சொர்க்கம் போக எல்லாருக்கும் ஆசை, ஆனால் மரிப்பதற்கு ஒருவருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு ஆட்டோல எழுதி இருந்துச்சு பாஸ்டர்மா. ஆனால் மரித்தால் தான் சொர்க்கம் போக முடியும். மரிச்சா தானே போக முடியும். பாவத்திற்கு மரித்தால் தான் சொர்க்கம் போக முடியும். அது என்ன காரணத்துக்கு எழுதி இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னது? நீங்க பாவத்துக்கு மரித்த தானே பாஸ்டர்மா. பாவத்துக்கு மரிச்சிருந்தா தானே. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசு எனக்காக மரித்து விட்டார்னு விசுவாசிக்கிறாங்க. அது போதுமானது அது அப்படின்னு நினைக்கிறான்னு சொல்ல நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது இயேசு எனக்காக மரித்தார் அப்படின்னு சொன்னா அதோட மட்டும் அல்ல,
நாமளும் சில காரியங்கள் மறிக்கணும். சில நம்ம அடுத்து வாழ்க்கையில இருக்கிற இருக்கு. பழைய காரியங்கள்லாம். அடுத்து என்ன இருக்குன்னா, அவர் எனக்காக மரித்தார், சரியா? அப்புறம் அவர் உயிரோட எழும்பிட்டார். ஆமென். உயிரோட எழுப்பிட்டார். அவரை யார் எழுப்புனா? பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். ஆமென். தன்னைத்தானே அவர் எழும்பல. ஆமா, அவர்தான். பிதாவாகிய தேவன் தான் குமாரனாகிய இயேசுவை எழுப்பினார். அந்த விசுவாசம் சரியா இருந்தா தான் நானும் அதே போல இயேசுவை போல சிலுவையில மரித்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நானும் பிதா எனக்கு அதே வல்லமையை கொடுத்து நானும் உயிர்ப்பிக்கப்படுகிறபடினால இந்த அனுபவம் வந்தா தான் நான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். அதான் கலாத்தியர் 2:20. சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆ, ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப சிலுவையில நாம் அறையப்படணும்ல பாஸ்டர்மா. அதாவது என்னுடைய பாவத்துக்காகத்தான் அவர் மரித்தார் என்கிற அறிவு எனக்கு வந்தா தான் என்னிடத்தில் இருக்கிற பாவத்தை குறித்த சரியான அறிவு எனக்கு தெரியும். அப்ப அவரை நான் பார்க்கும்போது எனக்காகத்தான் அவர் என்ன மரித்தார். ஆஹா, என்னுடைய பாவத்தின் விளைவு தான் அவருடைய கோர மரணம், சரியா? அப்ப பாவத்துக்கு இவ்வளவு விலை இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தா தான் இனி நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு வரும். யூதர்கள் எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்படிதான் பாஸ்டரையா. என்னன்னா, ஆண்டவர் சொன்னாரு, நீ பாவம் செய்தால் உனக்காக நான் ஒரு ஒரு வழி வைத்திருக்கிறேன். என்னன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, ஆடு மாடுகளை கொண்டு வந்து பலி கொடு, சரியா? அது உனக்கு அடையாளமாக இருக்குது. அதாவது நீ தான் அந்த இடத்துல சாகணும், வருஷத்துக்கு ஒரு முறை. பேட்டர்ன் என்னன்னா, நீ தான் சாகணும், உனக்காக அது என்ன ஆகுது, பலியாகுதுங்கிற புரிஞ்சுக்கன்னு சொன்னா, இவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னா, நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஒரு ஆடு பலியாகுதுங்கிற எண்ணத்திலே போனதுனாலதான் யூதர்களுக்கு பாவத்தை குறித்து தெளிவு இல்லாம இருந்தாங்க. கிறிஸ்துவங்களுக்கு இதேதான் இப்ப கிறிஸ்து மரிச்சிட்டாரு, எல்லாம் பாவம் போயிடுச்சு, செய்தாலும் போயிடும், செய்துகிட்டு இருந்தாலும் போயிடும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் முக்காவாசி இதே சூழ்நிலை கிறிஸ்துவம் ஓடிக்கிட்டே இருக்கு. கரெக்ட் பாஸ்டர்மா. என்னையானா, எனக்காக அவர் நான் போன வருஷம் முன்னாடி செஞ்ச பாவமும் இப்ப செய்யற பாவமும் இனிமே வரப்போற செய்யற பாவத்துக்காகவும் அவர் மரித்து சிலுவையில மறிச்சிட்டாருன்னு சொல்றது 1ஆம் நம்பர் அது டுபாக்கூர் மெசேஜ். நல்ல ஒரு தவறான செய்தி, தவறாக லீட் பண்ணுகிற காரியம். ஏன்னு சொன்னா வேதம் என்ன சொல்லுது, நீ மாம்சத்துக்கு மரித்தால் தான் நீதிக்கே பிழைக்க முடியும். மாம்ச சிந்தை இருந்தா ஆவின் சிந்தை கரெக்டா வர முடியும், உள்ள கனெக்ட் ஆகாது. நீ மரின்னு சொல்றாரு ஆண்டவர். சொல்றது என்னன்னா, நீ மாம்சத்துக்கு மரித்து விடு, அதனுடைய உணர்வுகளுக்கு மரி. அந்த மரிக்கணும்னா நீ சிலுவையை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா பாஸ்டர்? புரியுது. என்ன சொல்லுவாங்க, பிதாவே இவர்களை மன்னியும் கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அவர் எல்லாரையும் மன்னிக்க சொன்னாரு, அதனால மன்னின்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்க சொன்னார் தான், பிதாட்ட பார்த்து சொன்னாரு, மன்னிக்க சொன்னார் தான். ஆனா மன்னிச்சாரா? இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிச்சாரா? மன்னிக்கல. இந்த 2000 வருஷம் சாட்சி இருக்கையா, இன்னைக்கு வரைக்கும் என்ன கிடைக்கல, அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பயமா இருக்கு பாருங்க. அவங்களால சர்வே பண்ண முடியல பாஸ்டர். சமாதானமே இல்ல பாஸ்டர். அவர் வந்தா தானே சமாதானம் கிடைக்கும். அதை தான் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்காரு. அப்ப மன்னிப்பு என்பது பிதாவாகிய தேவன் எப்படி மன்னிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் குமாரனை கொடுத்தாருன்னு பார்க்கணும். இந்த குமாரனை கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன, சபை என்ன புரிஞ்சுக்கணும். எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா இல்லை. நிறைய விஷயங்கள் உள்ள ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு அப்படி சுதந்திரமாக கொடுக்கப்படல. அதாவது பாவம் செய்யணும் சுதந்திரம் என்ன செய்யல, கொடுக்கல. எல்லா பாவத்துக்காக மரிச்சேன்னு சொல்ல சுதந்திரமா நீ பாவத்தை செய்யலாம்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த பாவ மன்னிப்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த பாவ மன்னிப்பு ஆண்டவரிடத்துல என்னை நெருங்க கொண்டு போகுது. நான் நெருங்க போகும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, கிருபை கிடைக்கிறது. இந்த கிருபை எனக்கு என்ன பண்ணுதுன்னா பாஸ்டரையா, பாவத்தை என்கிட்ட வரவிட மாட்டேங்குது, தடுக்குது. இது பாவம் என்கிற உணர்வு இருக்கிறது, ஆனால் பாவம் என்னை மேற்கொள்கிற அனுபவம் எனக்கு இல்லை. ஏன்னா கிருபை இருக்கிறதுனால. இப்ப இந்த கிருபை இருக்கிறதுனாலதான் நான் அடுத்த பகுதியான சத்தியத்துக்குள்ளாக நான் வருகிறேன். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே எப்பதான் வருது,
இந்த பாவ உணர்வை அடைந்த பிறகு பாவ உணர்வு அடைஞ்ச பின்பு தான் அடுத்த கட்டம் என்னங்கிறதே நமக்கு என்ன செய்யுது, தெரிந்து கொள்ள முடிகிறது. சரியா? அப்போ இவ்வளோ காரியங்கள் உள்ளே இருக்குது பசமா. அப்படி பார்க்கும் பொழுது தான் இங்கே வந்தீங்கன்னா இது 42வது தலைமுறை அப்படின்னு வரும் பொழுது எதனுடைய பின்புலத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் லேமட் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து, அதுதான் உபதேசம்னு சொல்லுவோம். எபிரே எழுத்தில் 12வது எழுத்து தான் என்னது, லேமட். அந்த லேமட்னு சொன்னால் உபதேசம்னு அர்த்தம். உபதேசம்னு அர்த்தம். அப்படியே சரியா? சரியா? இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகே. அப்போ அதனால தான் 14 14 14ன்னு கொண்டு வர்றாரு. ஓகே. 3 தலைமுறை பிரிக்க 3 14ஆக பிரித்து ஓகே. ஆபிரகாமுடைய தொடர்பு, தாவீதினுடைய தொடர்பு, அதுக்கப்புறம் கிறிஸ்துனுடைய வரதுக்கு பிரித்து கொடுத்துருக்காரு. 14 14 தலைமுறையாக பிரிக்கப்பட்டிருக்கு. 42ங்கிற ஆஸ்பெக்ட் வந்து இதனுடைய ஆஸ்பெக்ட் தான், இதனுடைய பின்புலத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், 42 படிக்கும் பொழுது யூத பின்புலத்தில் வந்துட்டோம்னு சொன்னால், ஹெச்ஆர்எம் பின்புலத்தில் வந்துட்டோம்னா, ஆபிரகாம்ங்கிறது ஹெப்ராய்க்கும், தாவீது வந்து ரபானிகளுக்கும், ஏசு கிறிஸ்து வந்து மெஸ்ஸியானிக்காகவும் காமிக்கப்படுகிறது. அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், சொல்லுங்க முடியும். சரியா? ஓகே. இது வந்து 42A அப்படிங்கிறதுக்கு. ஓகே. இதுல 41 தான் இருக்கு. இப்போ 41 தானே இருக்கு, அதை நம்ம பார்க்கணும் தானே. ஏன் 41 இருக்குது? எண்ணி பார்த்தா 41 தலைமுறை தான் இருக்கு. அதுல என்ன காரணம்னா, இந்த புஸ்தகத்தை மொழி மாற்றம் பண்ணது வந்து கிரேக்கத்துல மொழி மாற்றம் பண்ணாங்க. கிரேக்கத்துல மொழிபெயர்ப்பு பண்ணும்போது ஒரு பேர் என்னன்னா, 2 ஒரே மாதிரி இருக்கிற ஒரு பேர்னால ஒரு பேரை விட்டுட்டாங்க. அதான் அவங்க பிரச்சனை. ஒரு பேரை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஒரு தலைமுறையில் ஒரு பேரை விட்டுட்டாங்க. ஆமா. அதாவது என்னன்னா, நீங்கள் 13 வாசிங்க, 1:13 வாசிங்களேன். சொரபாபேல் அபியூதை பெற்றான், அபியூத் எலியாக்கீமை பெற்றான், எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். அப்படிதானே இருக்கு. ஆனா மூல மொழியில இது வந்து அராமிக்ல எழுதப்பட்டிருக்குது. இது ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே நமக்கு வெளியில் எந்த சோர்ஸும் கிடைக்காது பாஸ்டர்மா, இங்கே கிடைக்காது. இது இங்கே நீங்கள் தேடிங்கன்னா நெட்டுக்கிட்டலாம் எங்கேயுமே கிடைக்காது. இதெல்லாம் ரபானிக்கலுக்கு உண்டான ரொம்ப டெப்த்தான விஷயம். ஒரிஜினலாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை இப்போ புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அபியூத் இருக்கான்ல, அபியூத் வந்து அப்னோரை பெக்கிறான். அப்னோர் தான் எலியாக்கீமை பெக்கிறான். சரியா? இந்த அபியூத்தும் அப்னோரும் பார்த்தீங்கன்னா ஹீப்ருல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேருடைய லெட்டர் வந்து ஒரே, அதனால இது ரெண்டும் ஒரே பேர் தானே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க. இதை மொழி மாற்றம் பண்ணாங்க. தமிழ்ல ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி தான் பாஸ்டர் இருக்கும். இப்போ இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஒரு எழுத்து இருக்கிறத நினைச்சிட்டு அதான் அடிச்சுட்டு விட்டுட்டார். ஓகே ஓகே. இது நான் நிறைய விஷயங்கள் எல்லாம் எவிடன்ஸாக சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு என்ன செய்யல, நமக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது ஸ்டடீஸில் சொல்லி கொடுத்துக்கலாம். ஆமாம், அது வரும்போது சொல்லி கொடுக்கலாம். ஆனால் இது என்னன்னு சொன்னால், அபியூத் வந்து என்ன பண்ணார், அப்னோரை பெற்கிற, அப்னோர் தான் எலியாக்கீமை பெற்றான். சரியா? இது மூலத்தில் போய் பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு இந்த விஷயங்களை என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இதில் என்னன்னா, ஒரு 3 நாமத்தை ஏற்கனவே விட்டுருக்கிறாரு. யார் எழுதும் போதே 3 பேரை விட்டுட்டார். மத்தேயு எழுதும் போதே வேண்டுமென்றே ஒரு 3 பேர் அதில் சேர்க்கல. வேண்டுமென்றே அதில் 3 பேர் சேர்க்கல, 3 சந்ததியை விட்டுட்டாரு. நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா 8ல் வாசிங்கன்னா அதுல வந்து ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான் அப்படின்னு வந்துருச்சு இல்ல. அந்த யோராமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாமம் இருக்கும். இப்போ நீங்கள் ஆமாம், 1 இது 1 நாளாகமம் போனீங்கன்னா 3வது அதிகாரம் 11 12 வாசிங்களேன். இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதா, இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசி. இதில் பார்த்தீங்கன்னா, இதில் படிச்சிங்கன்னா அதில் அந்த 3 பேரை என்ன பண்ணிடுவார், யோராமுக்கு அப்புறம் 3 பேர் என்ன பண்ணிடுவார். ஓகே. யோராமுக்கு அப்புறம் உசியா வந்துருச்சு. யோராமுக்கு அப்புறம் மத்தேயு 1ல. பட் இங்க யோராமுக்கு அப்புறம் அகசியா வந்திருக்கணும்,
யோவாஸ் வந்திருக்கணும், ம் அமத்சியா, ஆ அசரியா, ம் யோதாம். இப்போ உசியா வரைக்கும் வரும்போது அதில் ஒரு 3 நாமம் இருக்குது. அது பாஸ்டர்மா ஓகே, 3 தலைமுறை. என்னன்னு சொன்னால் அவங்க தாய் வந்து என்ன பண்ணிடுவான்னு சொன்னால், அது உங்களுக்கு தெரியும் தானே, அந்த தாய் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து மிஸ்லீட் பண்ணதுனால, தவறுதலாக விக்கிரக ஆராதனைகள் நடத்துனதுனால என்ன ஆயிடுச்சு, அதனால அந்த பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு மத்தேயு அதை என்ன பண்ணாரு, எடுக்கலை. ஏன்னா இது நாளாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நாளாகமத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, குறிக்கப்பட்டு நாளாகமத்தில் இருக்கு. ஆனால் மத்தேயு என்ன செய்யல, அதை அது எழுதலை, அதை வேணான்ட்டாரு, அதை வேணான்னு சொல்லி வேணான்ட்டார். இப்போ பைபிளில் வந்து 6000 வருஷ கணக்கு அது. ஆமாம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வர்றதுக்கு முன்னாடி இப்போ 4000 வருஷ கணக்கு தானே. ஆதாம்லேருந்து ஆபிரகாம் 2000, ஆபிரகாம்லேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000. சரியா, 2000 தானே. இந்த 2000ல் ஆதாம்லேருந்து ஆபிரகாமுக்குள்ள காமிக்கப்படுகிற வம்ச வரலாறு 22 வம்ச வரலாறு தான் காமிக்கப்படுது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் உங்களோடு சம்பாஷித்த பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். இன்னும் பல ரகசியங்கள் உங்களுக்காக நாங்கள் எடுத்து பேச இருக்கிறோம். உங்களுக்கும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வேதத்தினுடைய சந்தேகங்களை நீங்கள் பதிவிடுங்கள். அந்த சந்தேகத்திற்கும் உங்களுக்கு அருமையான போதகர் ஐயா அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள். இதுவரையிலும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை தவறாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேகருக்கு இந்த வேதத்திலுள்ள ரகசியங்களையும் மற்றவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென்.